அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் அப்பா மகன் உறவு எந்த அளவுக்கு சுமூகமாக இருக்கும் என்பதை பற்றி இப்போ பார்ப்போம். சூரியன் என்பது அப்பா, சனி பகவான் என்பது மகன். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு ராசி கட்டத்தில் எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் சரி, அல்லது சமசப்தமாக பார்த்துருந்தாலும் சரி, நேருக்கு நேர் 7க்கு 7 பார்த்துருந்தாலும் சரி, அப்பா மகன் உறவு பாதிக்கும் என்பது சொல்லுவாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விதிமுறை இருக்குதுன்னா, சூரியன் அந்த இடத்துல வலுவாக இருக்கிறாரு, ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ அல்லது குருவோடைய பார்வையிலோ இருக்கிறாரு அப்படின்னா, அப்போ சூரியன் அப்பாங்கிறதுனால இவருடைய தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். குடும்பத்தில் இவர் 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்வார். அரசியல் சம்பந்தமான செல்வாக்கு நல்லபடியாக வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வருவார். பெயர் புகழோடு இருப்பார். ஆனால் இந்த அளவுக்கு மகனோட வளர்ச்சி இருக்காது. இவர் மகன் ஒரு பேருக்கு தான் இருப்பார். இவரால் எதுவும் பெருசாக செயல்பட முடியாதவா சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அதுவே சனி பகவான் வலுவாக இருக்கிறாரு, சூரிய பகவான் வலு குறைஞ்சிட்டாரு அப்படிங்கிற சூழ்நிலையில் மகனுடைய வளர்ச்சி தான் நல்லபடியாக இருக்கும், அப்பாவோட வளர்ச்சி குறைஞ்சிரும். இதே நேரத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க, ரெண்டு பேருமே வலு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டா, இப்போ அப்பா மகன் உறவு பாதிக்கப்படும். 2 பேர்த்துக்கும் அந்யோன்யம் வராது. 2 பேரும் பேசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். தொழில் செஞ்சாலும் அதில் முடக்கம் பாதிப்பை ஏற்படுத்தும். இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே மன வருத்தம் 2 பேரும் பாதிக்கப்பட்டு பிரிவினைங்கிற மாதிரி போயிடும். இந்த சூழ்நிலையில் தான் ஒரே இடத்துல இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது சிறப்பாக இருக்கும். சூழ்நிலை காரணமாக ஒரே வீட்டில் தான் இருக்குங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டால், அப்போ அப்பா மகன் காலை எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு முகம் டு முகம் பார்த்துக்கிறது ஆகாது. சூழ்நிலையில் 2 பேரும் ஒரே வண்டியில் போக்குவரத்து வச்சுக்கிறதும் ஆகாது. இப்படி இருந்தால் உயிராபத்து வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும். அதனால் இவங்க தனித்தனியாக இருக்கிறது தான் சிறப்பு. நன்றி.